உங்க வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி என்ன ஆக வேண்டுமோ அதை ஆகும் என்று நீ விசுவாசத்தோடு மாசம் காட்டிப்பாரு. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. 9 கனிகள், 9 மரங்கள், 11 ஈவு. ஆமென். அற்புதம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு புரியுதா? உங்களுக்குலாம் இந்த மாசம் உங்களுக்கு ஆகும். அதை நான் பிப்ரவரி உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஆமென். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் உம்மாலே எல்லாம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க.
ரெண்டு கரங்களை உயர்த்தி நமக்கு நன்றி. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல், சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு, சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். சரீரத்தையும், இந்த ஆத்மா என்ற வார்த்தைக்கு நேற்று நான் ஆங்கில டிக்ஷனரியில பார்க்கும்போது அது ஜீவன் போட்டிருக்கு, அல்லது உயிர். அல்லேலூயா. அப்போ உங்கள் சரீரத்தையும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த உயிரையும் நரகத்தை தள்ள போகிறாரே ஒருவர், அவர் ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. நீ யாருக்கு பயப்படணும் தெரியுமா? உன்னுடைய சரீரத்தையும் உன்னுடைய ஆத்மாவையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். ஆமென் சொல்லு. வேற ஒருவருக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. வியாதிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். துன்பத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நீ பயப்பட வேண்டிய ஒரே காரியம், உன்னுடைய சரீரத்தையும் உன்னுடைய ஆத்மாவையும் நரகத்திலே தள்ள வல்லவராய் இருக்கிற அந்த ஆண்டவர் இயேசுக்கு மாத்திரமே. அப்போ நீங்க யாருக்கு பயப்படணும்? உலகத்துல யாருக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் நரகத்திலே தள்ள வல்லவராக இருக்கிற இயேசுவுக்கு பயப்பட வேண்டும். பெண்களே, வாலிப பிள்ளைகளே, யாருக்கு பயப்படணும் சொல்றார் ஆண்டவரே? நான் சொல்லல, வேதம் தான் சொல்லுகிறது. நரகத்துல தள்ள வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதான் தெய்வ பயம் அவசியம் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு செய்தியை வாசிக்க போகிறோம். வாசிக்கிறோம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். பிரைஸ் காட். ஒரு அருமையான வசனத்தை ஆண்டவர் எனக்கு இதை காட்டினார். இப்ப நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். நான் வாசிப்பேன், என் கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்கணும். ஏன்னா ஒரு முக்கியமான வசனம். அவர்களும் யார்? அவர்கள்னா யாரு? மோசே, இஸ்ரவேல் எல்லாரும். நம்மளாம் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இல்லையா? அப்ப அவர்கள்லாம் யாரு? நாம். அல்லேலூயா. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். இந்த வசனம் உங்களுக்கு என்ன புரியுதுங்க? நாமும் நம்முடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஒரே தெய்வம் இயேசுநாதர் மாத்திரம்தான். கைதட்டி அவர் நல்ல நன்றி சொல்லு. ஏன்னா அதான் நம்முடைய ஏன் அந்த பிள்ளை பார்த்து ஏன் சும்மா இருக்கிற அவ சும்மா இருந்தா கூட உலகம் சும்மா இருக்க விடாது இல்லையா? நோண்டிக்கினே இருக்கும். என்ன ஒன்றும் இல்லையா? என்ன புழு பூச்சி இல்லையா? புழு பூச்சி, அது குழந்தை. புழு பூச்சி இல்லையா? இன்னும் அப்படியே இருக்கிற வெறுமையா இருக்கிற இல்லையா? கொன்னே போடுவாங்க பாவிங்க. அதனாலதான் ஆண்டவர் நல்லா இருக்குன்னு விரும்புறாரு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஏன் சொல்றாரு? நம்ம நல்லா இருக்குன்னு விரும்புற ஒரே தெய்வம் இயேசுநாதர் மாத்திரம்தான். ஏன் தெரியுமா? அவர்தான் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார், அல்லது உயிர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்குமே அந்த அக்கறை வராது, எல்லாருக்குமே அந்த அக்கறை வந்துடாது.
ஏன் இந்த ஆண்டு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி, எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சி, நல்லா இருக்கணும்னு விரும்புற ஆண்டவர் இல்லையா? நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் படிக்காத பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை ஆங்கில பள்ளியிலே படிக்க வச்சு பல ஆயிரங்களை செலவு செய்து நில நீரை வித்து படிக்க வச்சு, ஏன்னா நான் தான் படிக்கல, நான் தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, என் பிள்ளைகளாவது நல்லா படிக்கணும் பாஸ்டர், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி எவ்வளோ நல்ல பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக பாருங்க இரவும் பகலும் கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக அவர் பிரயாசம் எடுக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கே நமக்கு இவ்வளோ அக்கறை இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே அந்த இயேசுநாதர். அவர் சொல்றாரு, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கணும். ஆனா எனக்கு அப்படி இல்லை இல்லையா? அப்படி இல்லை. இது ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இயேசு சொல்லுகிறார். வேற எல்லாருக்கும் இல்லை, வேற யாருக்கும் இல்லை. ஆண்டவராகிய இயேசுநாதரை தங்கள் உள்ளத்திலே ஆண்டவராகவும் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்று அவரையே தேடிக்கொண்டிருக்கிற மக்கள் தான் சொல்றாரு, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என் கற்பனைகளுக்கு பயந்து நடந்தால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆகதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவன் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது நான் கண்டது இல்லை. கைதில் அவர் மையப்படுத்தும் பார்க்கலாம். ஏன் இதெல்லாம் ஆண்டு சொல்ல தெரியுமா? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா நிறைய குடும்பத்தை பார்த்தா அவங்களும் நல்லா இல்லை, பிள்ளைகளும் நல்லா இல்லை. தெரியுதா உங்களுக்குலாம்? நான் சொல்றது புரியுதா? புரியுதா? ஏன் என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். நீங்கள் தெய்வத்தை அறிந்தும் தேவனுடைய அன்பை அறிந்தும் நீங்கள் அவருக்கு பயப்படாமல், அவருக்கு நடுங்காமல், நீங்கள் மனம் போன போக்கில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நீங்க வாழ்ந்து கொண்டிருப்படினால நீயும் நல்லா இல்லை, உன் பிள்ளைகளும் நல்லா இல்லாதபடிக்கு காரியம் போய்கொண்டு இருக்கு. நேற்று நாங்கள் திருநெல்வேலி போயிருக்கும்போது அங்கே ஒரு பேப்பரை வாசித்தோம். அந்த திருநெல்வேலி பக்கத்தில் நகை செய்கிற தொழிலாளி, அப்படி அவங்க யாரு? நகை ஆச்சாரியா? நகை ஆச்சாரி. அவரும் அவருடைய மனைவியும் விஷம் அருந்தி செத்து போனாங்க. காரணம் கடன் பிரச்சனை. ஹல்லேலூயா. போன வாரத்தில் ஒரு பெற்றோர், ஒரு தகப்பன் வாய் பேச முடியாத தன் பிள்ளையை கிணத்திலே தள்ளி கொலை செய்து விட்டு அவரும் தற்கொலை பண்ணி கொண்டாரா. பேப்பர்ல வாசிங்க, இதெல்லாம் வாசிங்களா? ஏன் நடக்குது? அப்போ ஆண்டு சொல்றாரு, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும், அதை புரிச்சுங்க, இன்னைக்கு மாத்திரம் இல்லை, தேவனுடைய வருகை வர வரைக்கும் நீயும் பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்களா? அல்லேலூயா. பிசாசு உன் குடும்பத்தை தொட முடியாது, வியாதி உன் குடும்பத்தை தொட முடியாது, வறுமை தரித்திரம் சாபங்கள் ஒன்றும் உன் குடும்பத்தை தொட முடியாது. காரணம் நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைப்படி நம்ம வாழ்வோமானால் இல்லையா, அதுவே நமக்கு நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. இது வரைக்கும் நீயும் குடும்பமும் பிள்ளைகளும் நல்லா இல்லைன்னா கவலைப்படாத. இந்த வாரம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் உங்க பிள்ளைகளும் நன்றாக இருப்பீர்கள், அதுக்கு நான் உத்தரவாதம் என்று ஏன் சொல்லுகிறார். எதுவுமே நம்புறீங்க இந்த வார்த்தையை? அவர் சொல்லிட்டார்னா அதை மறுபடியும் யாரும் ஏதி அமைக்க முடியாது. நீ தைரியமா கேட்க, ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன் ஆண்டவரே. இப்போ என் பிள்ளைக்கு இந்த படிப்பை தாங்க, என் பிள்ளைக்கு இந்த வேலையை தாங்க, என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, என் பிள்ளைக்கு இந்த நன்மையை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அந்த வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா இல்லையா, இயேசு அந்த வார்த்தையின்படியே செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஏன்னா அந்த வானமும் பூமியும் ஒளிந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் ஒளிந்து போவதில்லை. ஆமென் சொல்லு, கைதட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து, ஒரு நாள் 2 நாள் அல்ல,
என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் வேண்டும். ஹல்லேலூயா. கவனிங்க, இதெல்லாம் கை கொள்வதற்கு தான் ஒரு இருதயம் வேணுமா? அது என்ன இருதயம்? உணர்வுள்ள இருதயம். ஐயோ, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுதே, நானும் என் பிள்ளை நல்லா இருக்கணுமே, என் குடும்பம் நல்லா இருக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கற்பனைக்கு நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை பேருக்கு இப்போ இந்த வசனம் தெரியுது தெரியாத போது எத்தனை பேர் ஐயோ நானும் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஒழுங்கா ஆலயத்துக்கு போனோம், பாவம் செய்யக்கூடாது இல்லையா, தீமை விட்டு விலகன்னு சொல்லி எத்தனை பேர் அந்த உணர்வு உள்ள இதயத்தோடு செயல்பட்டு இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். 1-2 பேர் தான் இருப்போம். ஆனா இன்னைக்கு கவனிங்க, நீயும் உன் குடும்பமும் என்றென்றைக்கு நல்லா இருக்கணும்னா ஆண்டவர் ஒன்றும் செய்ய சொல்ல, எனக்கு என்னாலுக்கு எனக்கு பயந்து நடந்தா போதும்பா. அல்லேலூயா. வேற ஒன்றும் உன்னை செய்ய சொல்ல ஆண்டவர், பயந்து நடந்தா போதும் இல்லையா. நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தெய்வம் தம் சொன்னபடி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசுவால கூடாத காரியம் ஒண்ணுமில்லை ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வரைக்கும் நீ எப்படி இருக்கே தெரியாது. ஆனா இந்த செய்திக்கு பிறகு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் என்றென்றைக்கும் நன்றாயிருப்பீர்கள். கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்கிற? உன் குடும்பம், பிள்ளைகள், கணவன் இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் கவலைப்படாது. இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ நீ தீர்மானம் பண்ணு. நான் சொல்றேன், நீயும் பிள்ளைகளும் என்றென்றைக்கு நல்லா இருக்கும்படியான ஒரு மாற்றத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு கிரியை ஆண்டு உன் குடும்பத்தை நடப்பிப்பான். ஆமென் சொல்லுங்க. நான் இந்த செய்தியை வித்தியாசமா பேசணும்னு தான் நான் போன வாரம் யோசித்து கொண்டிருந்தேன். ஆனா நேற்று நான் மறுபடியும் இந்த வசந்த வாசிக்கும் போது ஆண்டு சொன்னாரு, வேண்டாம் வேண்டாம், நீ அந்த வசந்த கீழே நீ போனாதான் அது உண்டான பதில் உண்டுன்னு சொன்னாரு. ஆகையால ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நான் பேச விரும்புகிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன தெரியுமா? வேற ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் தேவாதி தேவன்ல அன்பு கூற வேண்டும். என்ன பாக்குறீங்களா? நிமிர்ந்து உட்காருங்க ஜென்ஸ் எல்லாம். என்ன கர்த்தர் பயப்படுற பயம் என்ன? கர்த்தர் பயப்படுற பயம் என்ன? வாயால பாட்டு பாடு போல அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். என்னத்த ஆர்வம் இது உனக்கு? பாட்டு பாடி துதினா அப்படியே கை கட்டி இல்லையா இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்து இருக்கிற. என்ன உனக்கு பயம் இருக்கு? பயம் இல்லை. அப்புறம் எப்படி ஆண்டவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்? அல்லேலூயா. புரிஞ்சுதா உனக்கு? ஏன் நம்ம குடும்பம் நல்லா இல்ல தெரியுமா? ஏன் நம்ம குடும்பம் நல்லா இல்ல, நம்ம பிள்ளைகள் நல்லா இல்ல? அல்லேலூயா. ஆனா நல்லா இருக்குன்னு அவர் விரும்புறார், நல்லா இருக்குன்னு அவர் விரும்புறார். ஏன் தெரியுமா? நீ என் நாமத்து மேல் விசுவாசம் நீ வைத்தபடினாலே இல்லையா, நீ எப்படி இருந்தாலும் சரி உன்னை நன்றாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் என்றென்றைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். வராங்க அந்த அம்மா சிஸ்டர் கோயிலுக்கு போனாலும் நல்லா இருக்குது, நம்மளும் அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படி சொல்லணுங்க. நான் சொல்றேன் என்னத்தம்மா ஆசீர்வாதம், நீ ஒரு ஒன்றும் இல்லை, நீங்க வரல, உங்களை தேவன் ஆசீர்வதித்து உங்களை தேவன் மகிமைப்படுத்தும் போது, நான் அதெல்லாம் வரும்போது ஒரு பாட்டு பண்ண கொண்டு வந்தேன். ஆனால் டக்குன்னு பாட்டு மாறி போச்சு. என்ன பாட்டுனா, மகிமை கொடுத்த மன்னவரே ஸ்தோத்திரம், மனமகிழ்ச்சி தந்த மணாளனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவரே ஸ்தோத்திரம், காண்கின்ற இறைவா ஸ்தோத்திரம், கருணை வைத்ததால் துதிக்கிறேன் இந்நாளும், துதிக்கிறேன் என்னாலும், மகிமை கொடுத்த மன்னவரே ஸ்தோத்திரம், மனமகிழ்ச்சி தந்த மணாளனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவரே ஸ்தோத்திரம், மனமகிழ்ச்சி தந்த மணாளனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவரே ஸ்தோத்திரம், வல்லமை உள்ளவரே
ஸ்தோத்திரம். வழுவாமல் காப்பவரே ஸ்தோத்திரம். வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம். வலுவாமல் காப்பவரே ஸ்தோத்திரம். வாதைக்கும் துன்பத்துக்கும் விலக்கி மீட்ட அன்பான தேவனே ஸ்தோத்திரம். வாதைக்கும் துன்பத்துக்கும் விலக்கி மீட்ட அன்பான தேவனே ஸ்தோத்திரம். மகிமை கொடுத்த மன்னவரே ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சி தந்த மணாளனே ஸ்தோத்திரம். மகிமை கொடுத்த மன்னவரே ஸ்தோத்திரம். ஜனங்க சொல்லணும், உங்க வாழ்க்கையை பார்த்து சொல்லணும், உங்க குடும்பத்தை பார்த்து சொல்லணும், உங்க சாட்சியை பார்த்து சொல்லணும். உண்மையாகவே நீங்க இந்த கோயிலுக்கு போறதுனால தான், இந்த இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டபடினால தான் நல்லா இருக்கிறீங்க. ஆகையால நாங்களும் இந்த இயேசுவை தேடுகிறோம், அப்படிதான் சாட்சி இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதான் இயேசு விரும்புகிறார். அப்போ நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் நீ செய்ய வேண்டிய காரியம் என்னதுமா? அன்பு கோர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல இதுதான் விட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஆமென். என் அருமையான சகோதரனே சகோதரியே, காலங்கள் மாறலாம், வருஷங்கள் கழிந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் என்றென்றைக்கும் மாறுவதே கிடையாது. ஆமென். இல்லையா? ஆண்டவரே சொன்னாரு, கடைசி நாட்கள்ல அக்கிரமத்தின் மிகுதினாலே அன்பு தணிந்து போய்விடும். அன்பு தணிந்து போய்விடும். கணவன் மனைவி மேல் வைத்த அன்பு தனியும், மனைவி கணவன் மேல் வைத்த அன்பு தனியும், பிள்ளைகள் பெற்றோர் மேல் வைத்த அன்பு தனியும், விசுவாசிகள் சபை மேல் வைத்த அன்பு தனியும். அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலும் உன் அன்பு தணிஞ்சு போக கூடாது. ஆமென் சொல்லு. அது தீர்க்க தரிசனம். ஆனால் நீங்களும் நானும் என்றென்றைக்குமே அந்த கர்த்தருடைய அன்புக்குள்ளாக நாம் இருக்கும்போதுதான் நாம் அவருக்கு பயப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால நம்ம தேவனுக்கு பயப்படுவதை வெளிப்படுத்த வேண்டுமானால் முதலாவது நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு முதலிடம். உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் செய்றீங்க? உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இடம் ஆண்டவருக்கு தான். பொய் சொல்லாம சொல்லுங்க. நிறைய பேர் வாழ்க்கை அது கிடையாது. நிறைய பேர் வாழ்க்கை அது கிடையாது. கவனிங்க, நீங்கள் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் இல்லையா தேவனிடத்தில் அன்பு கூர்வாயானால் நீ முதலாவது உன் வாழ்க்கையில எல்லாவற்றுக்குமே முதலிடத்தை இயேசுக்கு தான் கொடுப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. தேவனை நேசிப்பது உண்மையானால் உங்களுக்கு முதலிடம் கொடுத்த தேவனுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? முதலிடத்தை கொடுப்பீர்கள். ஆமென். பைபிள் தான் சொல்லுது. மத்தேயு புத்தகம் 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவை எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் முதலிடம் யாருக்குன்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. இன்னைக்கு இப்போ யோசித்து பாருங்க. பார்த்தீங்கன்னா இயேசுநாதருக்கு 3வது இடம் 4வது இடம் தான். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தோம் இல்லையா? நாளாக ஆண்டவராக இயேசுநாதருக்கு இல்லையா கடைசி இடத்தை கொடுத்துட்டு மற்ற காரியங்களுக்கு மற்ற உறவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதனால்தான் இன்னைக்கு நீயும் குடும்பமும் பிள்ளைகளும் நல்லாவே இல்லை. ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. எப்பவுமே ஆண்டவர், நான் சொல்லுவேன் அடிக்கடி, இதெல்லாம் உனக்கு தேவைன்னு நல்லா தெரியும்பா. ஆமென். உனக்கு தேவை உடை, உணவு, ஆகாரம், வீடு, வாசல் இல்லையா, எல்லாமே உனக்கு தேவை என்பது எனக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்க அது எனக்கு தெரியும். ஆனா நீ செய்ய வேண்டிய முதல் காரணம் தெரியுமா? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்போது எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அதான் முக்கியத்துவம், முதலிடம் தான் இருக்கு. ஆமென். நீ அவருடைய உண்மையா அன்பு கூர்வாயானால் முதலிடத்தை முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். ஆமென். ஏசப்பா எங்க இருப்பான்னு போட்டு பைபிள்ல
7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே தான் உலாவி கொண்டிருப்பாராம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்பது இல்லையா தேவன் சபையிலே உலாவற நாள் அது இல்லையா. காலை ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் இல்லையா உலகம் எங்கிலும் இல்லையா ஏகப்பட்ட ஆராதனை நடக்கிறது. அங்க போவாரா அல்லது உங்க சொந்தக்காரங்க விரும்பினாங்க, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர், அதனால நான் என்ன பண்ணு தெரியாம நான் ஞாயிற்றுக்கிழமை வச்சிட்டேன் பாஸ்டர். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வடிவே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயா. சொல்லமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வடிவே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வடிவே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. இயேசு இல்லாத வாழ்வு, இயேசு இல்லாத குடும்பம், இயேசு இல்லாத திருமணம், இயேசு இல்லாத ஃபங்க்ஷன் அது ஃபங்க்ஷனாவே இருக்காது. ஆகதான் நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை எந்த காரியத்தையும் வைக்காதீங்க. சொந்தக்காரன் வரானோ வராம போனோம், இயேசு வந்தா இல்லையா மற்ற எல்லாரும் வந்துருவாங்க. அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ முதலிடம் யாருக்கு? அதான் பயம். உன் வாழ்க்கையில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற? உறவுகளுக்கா? சொன்னார் முதலாவது நம்ம உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா. கவனிங்க, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டேன், சிஸ்டர் என்ன கோயிலுக்கு வரலையே? பாஸ்டர் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க பாஸ்டர். சரி, அவங்க வீட்டு கோயில் வந்து விடுதானே, எப்படி பாஸ்டர் வர முடியும்? ஏசாயா 58ஆம் அதிகாரம் லாஸ்ட் 2 வசனம் சொல்லு, வாசி. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானபடி செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானது நீ செய்யவே கூடாது. ஆமென், புரிஞ்சுதா? அதான் பயன தெரியுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே என் சொந்த பேச்சு பேச மாட்டேன். அப்புறம் உன் காலை விலக்கி, உன் காலை என்ன பண்ணுமா? அதுக்கு விலக்கணும். எதுக்கு? சொந்த காரியங்களுக்கு உன் காலை விலக்கிடு. உன் வழிகளின்படி நடவாமலும், உன் வழியின்படி நடக்காம என் வழி தனி வழின்னு சொல்லாத. உன் வழி இயேசு வழி, இயேசுவே வழி. ஆமென். என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டியோ, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ, அன்னைக்கே உன் ரிமோட் யார் கையில் இருக்கு? சொல்லு வாய் திறந்து. ரிமோட் உன் கையில் இல்ல, அவர் கையில் ரிமோட் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதெல்லாம் பைபிள் வசனம் உண்டு. என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. புரியுதா? உன் காலம் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கு. உன் ரிமோட் அதுதான், அந்த தான் நான் ரிமோட் சொல்றேன். அவர் கையில் இருக்கு. ஃபர்ஸ்ட் சேனல், செகண்ட் சேனல் அனுப்பார், தேர்ட் சேனல், ஃபோர்த் சேனல், ஃபிஃப்த் சேனல், சிக்ஸ்த் சேனல். ஓகே, டோன்ட் வரி. உன் வழியின்படி நடக்காத. ஆமென். அப்புறம் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று என்ன வேண்டும்? கவனிங்க, மகிமை உள்ள நாள். என்ன நாள் அது? மகிமைனா உங்களை ஹானர், உங்களை ஆண்டவர் ஹானர் பண்ற ஒரு நாள். கர்த்தர் நம்ம ஹானர் பண்ற வேண்டிய நாள் இது. மகிமையான ஒரு நாள். ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் சொல்ற ஒரு வசனம் உண்டு, தம்மை தேடுகிற
உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுதான். தம்மை தேடுகிற உணர்வு உள்ளவன் இருக்கிறானா? சரியான நேரத்துக்கு வந்து ஆண்டவர் தேடுறானா? இந்த நாளை மகிமை நாளா எண்ணி வரானா? ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. வாசிமா. என்னவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். எஸ். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. என் வாய் சொல்லப்பா, தேவனுடைய வாய். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அவர் வாய் சொல்லிச்சுன்னா சூப்பரா இருக்கும். அவர் வாய் சொல்லிச்சுன்னா அது அப்படியே நிறைவேறும். சரி, அப்போ உலக காரியத்தில் என்ன பண்ண கூடாது? முக்கியத்துவத்தை நீ உனக்கு கர்த்தரை பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா நீ முதல் எடுத்து யார் கொடுப்ப? ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தீர்மானம் பண்ணு. இன்னைக்கு தீர்மானம் பண்ணு, ஆண்டவரே செத்தாலும் என் உயிர் இங்கே தான் வந்து போகணும் தவிர நான் வீட்டில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா இது மகிமையின் ஆராதனை, என் தேவன் உலாவுகிற ஆராதனை, என் தேவன் நம்மை சந்திக்கிற ஆராதனை, என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆராதனை இல்லையா? நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும்னா நான் அவரை முதலாவது கனம் பண்ணி ஆக வேண்டும். நீ ஏன் நீ உன் குடும்பம் நல்லா இல்லைன்னா நீ கர்த்தரை கனம் பண்ணது கிடையாது, கர்த்தரை முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, கர்த்தருடைய ஓய்வு நாளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காத பண்ணல நீயும் குடும்பமும் நல்லாவே இல்லை. இன்னைக்கு தீர்மானம் பண்ணு இல்லையா? கொஞ்ச காலம் வாழ போறோம் இல்லையா? இல்லையா சொல்லணும், நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கிறோம் இந்த இயேசுநாதர் புண்ணியத்தில். அப்படி சொன்னா அதான் தேவனுக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தர் பயந்து முதலிடத்தை அவர் கொடுக்க வேண்டும். ஆமென். முதலாவது உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. வரும் வரும் பிசாசு பெரிய தந்திரவாதி. பைபிள் சொல்லுது அவனுடைய தந்திரங்கள் உனக்கு தெரியாதவைகள் அல்லவோ. ஆமென். உன்னை எப்படியாவது இயேசு விட்டு பிரிக்கணும், உன்னை எப்படியாவது சபை விட்டு பிரிச்சிடணும், உன்னை எப்படியாவது இந்த ஆசீர்வாதத்தை விட்டு பிரிக்கணும்னு சொல்லி அவன் கங்கணம் கட்டி சுத்துறான். அவனுக்கு ஏமாந்துராத, அவனுடைய தந்திரத்தை புரிஞ்சு செயல்படு. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணி விடாது. இரண்டாவதாக நீங்கள் முக்கியத்துவத்தை உலக வேலைக்கு கொடுக்க கூடாது. வேலை அவசியம்தான், வேலை அவசியம்தான். ஆனா வேலையை காட்டிலும் உனக்கு ஆண்டவர் அவசியம். ஆமென் சொல்லுங்க. சில பேர் செய்யும் தொழிலே தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம் இல்ல, இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம். சில பேர் சொல்லுவாங்க எங்க அம்மா அப்பா தான் தெய்வம். இல்ல, இயேசுதான் தெய்வம். அம்மா அப்பா விட்டு போயிடுவாங்களே, எங்க அப்பா அம்மா 2 பேரும் ஒன்று போயிட்டாங்களே, இப்போ எனக்கு யார் தெய்வம்? அம்மா அப்பா தெய்வம் அல்ல, தகப்பனும் தாயும் கனம் பண்ணணும். ஆனா நமக்கு தெய்வம் ஒரு உண்டானால் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காட். ஆமென். முதலிடத்தை உலக வேலைக்கு கொடுக்காத, உலக காரியத்துக்கு கொடுக்காத, முதலிடத்தை இயேசு கொடுத்தினா நீ தேவனுக்கு பயப்படுகிற என்பதை தேவன் அறிந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லா இருக்கும்படியான அற்புதங்களை இயேசு செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உதவி செய்வார். ஏன்னா ஆசா என்ற ராஜா தேவனை தேடாமல் பரிகாரியே தேடினபடினாலே அவன் உக்கரம் கொண்டு அவன் ஏறின கட்டின இறங்காமலே செத்து போனான்னு பயில் போட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. 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 பைபிள் சொல்லுது சிட்சிக்காத புத்திரன் எவன் உண்டோ அவன் நரகத்துக்கு போவான் போட்டிருக்கு. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எந்த சிட்சியும் தற்காலத்தில் சந்தோஷமா காணாமல் துக்கமா தான் காணும். இதெல்லாம் ஒன்று கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பிற்காலத்துல தான் இதோட அருமை தெரியும். அம்மா ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நீ சொன்னீங்க இல்லையா, அந்த அம்மா போன வாரம் சயின்ஸ் சாட்சி சொன்னாங்க, விருந்துக்கு போவதுக்கு முக்கியத்துவம், விருந்தினருக்கு முக்கியத்துவம், விருந்துக்கு போவதுக்கு முக்கியத்துவம். நான் இந்த இயேசு ஏற்றுக்கொண்டாலும் எனக்கு நிறைய உறவினர்கள் எனக்கு யாருன்னே தெரியாது, நிறைய உறவினர்கள் என் மேல ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, டோன்ட் வரி. அவன் கஷ்டப்படுறதுனா ஆனால் நான் ஒன்றும் ஆண்டு விட்டுறக்கூடாது இல்லையா? ஏன்னா அவங்க வைக்கிறதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வைப்பான் ஃபங்க்ஷனு. நம்ம ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான வேலை போக முடியாது. நீ யாரையும் மதிக்க மாட்டேன், நீ சொந்தக்காரனை மதிக்க மாட்டேன், உறவை மதிக்க மாட்டேன், உனக்கு ஏசுதான் முக்கியம். ஆமா, உயிரை கொடுத்தவராச்சு பாக்குற இல்லையா? நீ அவன் உயிரை காப்பாத்தின, நீ அவன் உயிர் உத்தரவாதம் பண்ண, அந்த அப்பன் ஏசா காப்பாத்தினாரு, அப்ப அவர்களே முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம இல்லையா? இருந்தா உங்களை தேடி வந்துடுவான். புரியுதா உனக்கு? உறவினர்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டரை விட்டுறாத, விருந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டரை விட்டுறாத. இதெல்லாம் 2வது பட்சம் தான்.
கர்த்தர் உன்னை கை நிறைய ஆசை வச்சார்னா இல்லையா, நீ விரும்ப நீ என் வீட்டில் செஞ்சு சாப்பிடு. ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடு, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடு. நீ ஆண்டவரை நேசிக்கிற உண்மை, கடவுளுக்கு பயப்படுற உண்மைன்னு தான் என்ன பண்ணுவேன், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பியா? கொடுக்கணும். நானும் என் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி என்ன பண்ணோம், அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. எந்த வீட்டில் 5 மணிக்கு அந்த சத்தம் கேட்குது? பொய் சொல்லாம சொல்லு. 5 மணிக்கு எழுந்து மூஞ்ச கழுவி முகத்தை கழுவி பல்ல தொலைக்கி ஜெபத்துல உட்கார்ந்து அதிகாலை சத்தம் கேக்குதா? முதல் மணி நேரம் இயேசுவுக்கு. அந்த நேரத்தை வேற யாருக்கு விட்டு கொடுக்காத. ஆமென் சொல்லு. அப்படி நீ பண்ணினா வரப்போற புது மாசம் நீயும் குடும்பமும் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பேன். நான் தைரியமா சொல்றேன். என் தெய்வத்தை முக்கியப்படுத்து, ஜெபத்தை முக்கியப்படுத்து. முதல் மணி நேரத்தை தெய்வத்துக்கு கொடு. முதல் மணி நேரத்தை ஆண்டு கொடு. வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடு. பைபிள் படிக்காம வெளியே போகாத, பைபிள் படிக்காம வேலைக்கு போகாத. இப்ப புரிஞ்சுக்க, ஏன் நம்ம குடும்பம் நல்லா இல்ல, ஏன் நம்ம குடும்பத்தில் தேவ ஆசீர்வாதம் வரல, ஏன் இந்த மனுஷன் தொடர்ந்து குடிச்சினே இருக்கிறான், ஏன் இந்த குடும்பத்தின் பிள்ளை இன்னைக்கு அடங்காம போகுது? வேற ஒண்ணு இல்லை. நீங்கள் கணவனும் மனைவியும் கடவுளுக்கு பயப்படாம துணிகரமாக இல்லையா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட்டு உலகத்துக்கும் உலக காரியத்துக்கும் சோம்பலுக்கும் தூக்கத்துக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்கப்படினால உன் குடும்பம் நல்லா இல்லை. ஆனால் இயேசு நல்லவர். அவர் இந்த வார்த்தை மூலம் பேசுகிறார். நல்லா இருக்குன்னு விரும்புகிறார். எதுவே நல்லா இருக்குன்னு விரும்புறீங்க? ஒன்று முதல் மணி நேரத்தை இயேசு கொடு. கஷ்டமே கிடையாது. காலைல எழுந்து ஜெபம் பண்ணி பாரு, உன் ஆவி ஆத்மாலாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பரலோகத்தில் ஜெபம் ஈஸியாக கேட்கப்படும். ஆமென். ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடு, சுவிசேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடு. ஹல்லேலூயா. கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? அப்போ நீயும் குடும்பமும் நல்லா இருக்கணும்னா வேற ஒன்றும் இல்லை, என்னன்றைக்கும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை குடும்பத்தில் இன்று முதல் நம்முடைய வார்த்தையை 100% நிறைவேற்ற இது வரைக்கும் குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் இந்த வார்த்தைப்படி ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும் என்றென்றைக்கு நல்லா இருக்கபடி என்னை ஒப்புப்படுத்துகிற சாமி. இது வரைக்கும் உங்களுக்கு பயப்படாம உலகத்துக்கும் உலக காரியத்துக்கும் இல்லையா படிப்புக்கு மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டேன். ஆனா உமக்கோ உங்களுடைய சபைக்கோ ஊழியத்துக்கோ இல்லையா ஆத்ம ஆதாயத்துக்கோ இல்லையா உங்களுடைய சமூகத்தில் நடக்கிற ஊழியர்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் நீங்க உங்க குடும்பம் சீரழிஞ்சு போயிடுது. உங்க குடும்பம் சீரழிய காரணம் வேற ஒன்றும் இல்லை, விசுவாசம் இல்லை. நீ தெய்வத்துக்கு பயப்படாம துணிகரமா போகணும். நீ தீர்மானம் பண்ணுங்க, ஒப்பு பண்ணுங்க, அர்ப்பணியை. நான் சொல்றேன், தேவனுடைய மனுஷனா சொல்றேன், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி இல்லையா இந்த ஆண்டு முடியும் போது சொல்றேன், நீங்களும் உங்க பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் கர்த்தரை தம்முடைய வானத்தின் பலகையில் இறங்கி குடும்பத்தை ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. யார் வேண்டும் நாதா
அடைக்கலம் ஏது உம்மை அல்ல, கல்வாயின்றி கதியில்லையே, கர்த்தரின் பாதம் சரணடையே. கர்த்தருடைய பாதத்தில் சரணாடி சொல்லுங்க ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும். இன்றைக்கு நாங்கள் உமக்கு பயந்து என்னாலும் உமக்கு பிரியமாய் நடக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் என் ஆசீர்வதி. இதுவரைக்கும் உமக்கு பயப்படாமல் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாங்கள் உலகத்துக்கும் பலவீனத்துக்கும் எங்களுடைய சிற்றின்பங்களுக்கும் எங்களை விட்டு கொடுத்துப்போமானால் எங்களை மண்டியும் இன்று முதலிடத்தை முக்கியத்துவத்தை உமக்கு கொடுத்து உம்மை கனம் பண்ணுவோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமா நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இப்போதும் எப்போதும் சதா கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.